السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رحمة للعالمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإن كنتم في ريب مما نزلنا على عبدنا فأتوا بسورة من مثله وادعوا شهداءكم من دون الله إن كنتم صادقين. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு எல்லா புகழும் உரித்தாகுக. சலாத்தும் சலாமும் நம் உயிரினும் மேலான தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அந்த அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிச்சுவற்றை வழுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபிஈங்கள், தபஅ தாபிஈங்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லவர்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக பொழியட்டுமாக. நாம் எல்லாம் மரணிக்கும் நேரத்தில் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற திருக்கலிமாவை உதட்டளவில் அல்ல உள்ளத்தால் மொழிந்து மரணிக்கும் நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் பாரிப்பானாக. நம்முடைய வாழ்நாளில் தெரிந்தோ தெரியாமலோ ஏற்பட்டுவிட்ட சிறிய பெரிய குற்றங்குறைகளை, பிழைகளை கருணை மிக்க ரப்புல் ஆலமீன் மன்னித்து அவனுடைய திரு பொருத்தத்தை பெற்ற சாலிஹான மக்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் சேர்த்தருள் பாரிப்பானாக. நம்முடைய பெற்றோர்கள் யார் ஹயாத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு சரீர சுகத்தையும் உடல் ஆஃபியத்தையும் நீண்ட ஆயுளையும் தந்தருள் பாரிப்பானாக. நம்முடைய பெற்றோர்கள் யார் நம்மை விட்டும் பிரிந்து சென்று விட்டார்களோ அவருடைய பிழைகளை பொறுத்தருள்வானாக. அவருடைய கபர்களை அல்லாஹ் விசாலப்படுத்துவானாக. நாளை மறுமை தினத்தில் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்ந்த சுவனத்தில் அவர்களை கண்டுகளிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் பாரிப்பானாக. ரமதான் நம்மை விட்டும் விடைபெறுவதற்கு இன்னும் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில நாட்கள் மட்டும்தான் இருக்கின்றன. அந்த நாட்களையும் சிஹத்தோடும் சலாமத்தோடும் ஆஃபியத்தோடும் கழிப்பதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. சங்கைக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இந்த பள்ளிவாசலுடைய இமாம் ஹசரத் பெருந்தகை அவர்களே மற்றும் நிர்வாக பெருமக்களே, இங்கே திரளாக கூடியிருக்கக்கூடிய ஜமாத்தார்களே, அன்பிற்கினிய தாய்மார்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா புனிதம் மிகுந்த இந்த ரமலானை அறிமுகப்படுத்துகிற பொழுது ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் என்று தொடங்கித்தான் அறிமுகப்படுத்துகிறார். ரமலானுடைய மாதத்திற்கு சுமார் 60 பெயர்கள் இருக்கிறது. ஷஹ்ருல் மக்ஃபிரா, ஷஹ்ரு தௌபா, ஷஹ்ரு சதகா என்று தொடங்கி அதில் ஒரு பெயர் ஷஹ்ருல் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய பெயர். ரமலானுக்கும் குர்ஆனுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆனு வஸ்ஸியாமு யஷ்ஃபஆனி லிஅப்தின் யௌமல் கியாமா,
மறுமை நாளில் குர்ஆனும் நோன்பும் அல்லாஹ்விடத்தில் நமக்காக சிபாரிசு செய்யும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்படி சிபாரிசு செய்யும் ரமலானாக குர்ஆனாக நம்முடைய வாழ்க்கை அமையப்பெறட்டுமாக. ரமலானுக்கு நிறைய சிறப்புகள் இருந்தாலும் கூட அல்லாஹ் சொல்லுகிற சிறப்பு ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலான் எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? நான் இந்த மாதத்தில் தான் குர்ஆனை இறக்கி அருளினேன். மக்களுக்கு நேர்வழியை காட்டுவதற்காக, சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டுவதற்காக நான் இந்த மாதத்தில் தான் குர்ஆனை அருளினேன் என்று ரமலானுடைய பெருமையை, மகத்துவத்தை சொல்லுகிற பொழுது குர்ஆனையும் சேர்த்து அல்லாஹ் சொல்கிறார். எனவே நம்முடைய ரமலான் குர்ஆனை ஓதாமல் ஒருபோதும் கடிந்துவிடக்கூடாது. ரமலானுடைய மாதத்தில் முஸ்லிம்கள் செய்ய வேண்டிய முதல் மரியாதை குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய மரியாதை தான். நாம் நோன்பு வைக்கிறோம், துஆ செய்கிறோம், தொழுகிறோம், எல்லாவற்றையும் செய்கிறோம். குர்ஆனை தொடுவதே இல்லை என்று சொன்னால் அது எவ்வளவு சரி என்பதை நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். குர்ஆனுக்கு தரும் கண்ணியம் தான் ரமலானுக்கு தரக்கூடிய கண்ணியம். குர்ஆனுக்கு நாம் கண்ணியம் தரவில்லை என்றால் அது ரமலானை கண்ணியப்படுத்தியதாக ஒருபோதும் ஆகாது என்பதை நாம் இந்த நேரத்தில் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்னவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட இந்த குர்ஆன் 15 நூற்றாண்டுகளாக இன்றைக்கும் அது மனங்களை ஈர்த்து கொண்டே இருக்கிறது. அது அருளப்பட்ட காலகட்டத்தில் அதை கேட்டுவிடக் கூடாது என்று அன்றைக்கு இருந்த எதிரிகள் கால்களில் பஞ்சை வைத்துக் கொண்டு எப்படி அலைந்தார்களோ, திருக்குர்ஆன் எல்லா வகையிலும் ஈர்த்து கொண்டே வருகிறது. தொழுகையில், பள்ளிவாசலில், பயணங்களில், எல்லா இடத்திலேயும் உள்ளங்களை ஈர்த்துக் கொண்டிருக்கிற ஒப்பற்ற வேதம் இந்த குர்ஆன். குடும்ப சிலிர்க்க, உதடுகளை துடிதுடிக்க, உள்ளங்கள் நடுங்க, ஓத கேட்கிற பொழுது கண்ணீர் பெருக, மனித உள்ளங்களில் பெரும் மாற்றங்களை நிகழ்த்திக் கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான வேதம் இந்த திருக்குர்ஆன் என்று சொல்லப்படுகிறது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் திருக்குர்ஆனை குறித்து சொல்லுகிற பொழுது 4-5 வாசகங்களில் திரும்ப திரும்ப வர்ணித்து பேசிக் கொண்டே இருக்கிறார். குர்ஆன் எப்படிப்பட்ட வேதம் தெரியுமா? அதை ஓதுகிற உள்ளங்களை அது ஒருபோதும் வழிகெடுத்தது கிடையாது. அதனுடைய ஆச்சரியம், அதனுடைய அற்புதம் ஒருபோதும் முற்று பெறாது. திருக்குர்ஆனை ஓதக்கூடிய, அதை ஆராய்ச்சி செய்யக்கூடிய அறிஞர்கள், ஆராய்ச்சியாளர்கள், ரிசர்ச்சர்ஸ், சயின்டிஸ்டுகள் ஒருபோதும் அவருடைய வயிறு நிரம்புவதில்லை, அவருடைய மன திருப்தி அடைவதில்லை. திருக்குர்ஆனை திரும்ப திரும்ப ஓதுவதால் சரிப்பு தட்டுவதில்லை என்று குர்ஆனுடைய அற்புதங்களை அலி ரலியல்லாஹு தஆலா பேசிக்கொண்டே வருகிறார். ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அலி ரலியல்லாஹு தஆலா அன்பர்கள் அபாரமான அறிவாற்றலுக்கு சொந்தக்காரர்கள். நாம் யாரையாவது ஜீனியஸ் என்று சொல்வதாக இருந்தால், லெஜெண்ட் என்று சொல்வதாக இருந்தால், அது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்தபடியாக சய்யிதனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களைத்தான் சொல்ல வேண்டும். அவருடைய அறிவாற்றலை குறித்து அறிஞர்கள் எழுதுகிற ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், அலி ரலியல்லாஹுடைய ஆட்சியின் பொழுது ஒரு இளைஞர் அவரிடத்தில் வேலை கேட்டு வந்தார். நான் நன்றாக அம்பெய்யக்கூடிய இளைஞர், போர் உத்திகளை தெரிந்தவர், போர்க்களங்களில் நின்றால் என்னை
ஜனாதிபதியை சந்திப்பதற்காக ஒரு இளைஞர் வந்தார். வந்தவர் சொன்னார், எனக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுங்கள், உங்களுடைய ராணுவத்தில் என்னை சேர்த்துக் கொள்ளுங்கள். நான் நன்றாக அம்பு வீசுகிறவன், வாழ்வீச்சை கற்றுக்கொண்டவன், மல்யுத்தத்திலே நான் தேர்ச்சி பெற்றவன், அதனால் நீங்கள் உங்களுடைய ராணுவத்தில் என்னை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு இளைஞன் வந்து வேலை கேட்டார். அலி ரலியல்லாஹு தஆலா அவனுடைய முகத்தை பார்த்துவிட்டு சொன்னார்கள், இன்னி ரஅய்து மக்தூபன் மா பைன ஐனைக அன்னி இன்னக காத்திலி. உன் நெற்றியில் எழுதப்பட்டிருக்கிற வாசகத்தை நான் படிக்கிறேன். எதிர்காலத்தில் இந்த ஊரில் ஒரு அரசியல் குழப்பம் நிகழ்கிற பொழுது நீதான் என்னை கொலை செய்ய போகிறாய் என்று உன் நெற்றியிலே எழுதியிருக்கிறது, நான் அதை படித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அவர்களுடைய அறிவாற்றல் மிக்கவர்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், லா யன்கதிய லா தன்கதிய அஜாயிபஹு. குர்ஆனுடைய அற்புதம் என்பது, குர்ஆனுடைய அதனுடைய நுட்பம் என்பது அது ஒருபோதும் முற்றுப்பெறாது. உலகத்தில் அது அந்த அதிசயத்தை பேசிக்கொண்டே இருக்கும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா அற்புதங்களையும் தொகுத்து இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் ஒரு கிதாப் எழுதி இருக்கிறார்கள். ஹஸாயிசுல் குப்ரா என்பது அந்த கிதாபினுடைய பெயர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆற்றிலே இருந்து பாலை கறந்து ஒரு செம்பு பாலை அங்கே இருக்கிற எல்லா சஹாபாக்களுக்கும் அதை கொடுத்தார்கள் குடிப்பதற்கு. அது மாதிரி எல்லா ஆச்சரியமான அற்புதமான மோதிசாக்களையும் பேசிக்கொண்டே வரக்கூடிய 1000த்திற்கும் அதிகமான மோதிசாக்களை இமாம் சுயூத்தி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் பட்டியல் போடுகிற பொழுது அதில் 3ஐ மிக முக்கியமாக சொல்கிறார்கள். அதில் ஒன்றாவது மிஅராஜ், இரண்டாவது ஷக்குல் கமர் என்று சொல்லக்கூடிய சந்திரனை பிளந்த நிகழ்வு, மூன்றாவது அவர்கள் சொல்லக்கூடிய அற்புதம் திருக்குர்ஆன் என்று சொல்லக்கூடிய அற்புதம். இன்றைக்கு நமக்கு மத்தியிலே ஹயாத்தோடு இருக்கக்கூடிய ஒரே ஒரு அற்புதம் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய அற்புதம். அதை குறித்து அலி ரலியல்லாஹு தஆலா இன்னொரு வார்த்தையிலே சொல்லுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள், ஹப்லுல்லாஹில் மதீன். அது வானத்திலே இருந்து தொங்கிவிடப்பட்ட கெட்டியான ஒரு கயிறு அந்த குர்ஆன். அதனுடைய ஒரு நுனி அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது, இன்னொரு நுனி உங்கள் கைவசம் இருக்கிறது. ஃபதமஸ்ஸகு பிஹா. அந்த குர்ஆனை நீங்கள் இறுக்கமாக பற்றிக் கொள்ளுங்கள், ஒருபோதும் நீங்கள் வழிதவற மாட்டீர்கள் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். குர்ஆனுடைய பெருமையை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிற பொழுது ஒன்றாவது செய்தி, அது காலாவதியான வேதம் அல்ல. முதலாவது செய்தி, அது காலாவதியான வேதம் அல்ல, இன்றைக்கும் அது வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஒப்பற்ற அதிசயம் திருக்குர்ஆன். இன்றைக்கும் நம்பப்படக்கூடிய வேதம் திருக்குர்ஆன். இரண்டாவது, குர்ஆனில் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன சொல்லப்பட்டதோ அதை முஸ்லிம்கள் இன்றளவும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். சொர்க்கத்தை நாம் பார்த்ததில்லை, அல்லாஹ்வை நாம் பார்த்ததில்லை, நரகத்தை நாம் பார்த்ததில்லை, சொர்க்கத்தின் ஓடைகளை நாம் பார்த்ததில்லை, ஹூர்லின்களை நாம் பார்த்ததில்லை, மிஅராஜ் எப்படி நடந்தது நமக்கு தெரியாது. ஆனால் குர்ஆன் அதை சொல்லுகிறது. 1500 ஆண்டுகளாக நம்பிக்கைக்குரிய வேதமாக இருப்பது திருக்குர்ஆன். யாரும் அதை எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்டது கிடையாது. அண்மையில் லண்டனிலே ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெரிய மாநாடு, அவருடைய பைபிள் என்று சொல்லக்கூடிய அந்த வேதத்தை குறித்த ஒரு மாநாடு. அந்த மாநாட்டு நிகழ்வின் பொழுது கடைசியிலே அங்கே கூடியிருக்கிற மக்கள் மத்தியில் அந்த உரை நிகழ்த்தக்கூடியவர் கேட்டார், பைபிளில் நிறைய செய்திகள் சொல்லப்படுகிறது, இறைவன் தான் முதல் மனிதன் ஆதாமை படைத்தான், அதன் பிறகு அவருக்கு இணையாக ஏவாளை படைத்தான், இந்த செய்திகளை எல்லாம் நீங்கள் நம்புகிறீர்களா என்று கேட்ட பொழுது அந்த அரங்கத்திலே 2000 பேர் கூடியிருந்தார்கள். நம்பியது வெறும் 17 பேர் தான். எங்களால் இதை நம்ப முடியவில்லை இந்த காலத்தில் என்று அவர்கள் மறுத்தார்கள். குர்ஆனுடைய செய்திகளை என்னால் நம்ப முடியவில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் கூட, ஒரு மூமின் கூட, ஒரு முஸ்லிம் கூட இன்றைக்கும் இல்லை. நம்பப்படக்கூடிய வேதமாக இருப்பது திருக்குர்ஆன். மூன்றாவது, ஓதப்படக்கூடிய வேதமாக இருப்பது திருக்குர்ஆன். இன்றைக்கு வரைக்கும் ஓதப்படக்கூடிய திருக்குர்ஆனுடைய மொழி இன்னும் அழியவில்லை. அந்த மொழி இன்றைக்கும் ஹயாத்தாக இருக்கிறது. தோரா இன்றைக்கு யூதருடைய கைவசம் இல்லை. தோராவுக்கு பதிலாக அவருடைய கைவசம் இருக்கிற வேதத்திற்கு பேர் தல்மூத் என்று சொல்கிறார்கள்.
தோரா எங்கே போனது? அந்த மொழி எங்கே போனது? அதில் சொல்லப்பட்டிருக்கிற சட்டத்திட்டங்கள் என்ன ஆனது? இன்றைக்கும் ஓதப்படக்கூடிய வேதமாக இருப்பது திருக்குர்ஆன். நான்காவதாக நான் சொல்கிறேன், பாதுகாக்கப்பட்ட வேதமாக இருப்பது திருக்குர்ஆன். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் சொல்லுகிற பொழுது, இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா அலைக ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், நான் தான் இந்த குர்ஆனை இறக்கி அருளினேன், நானே இதை பாதுகாப்பேன் என்று சொல்கிறார். உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா திருக்குர்ஆனையும் எதிரிகள் ஒரு நாள் எரித்து சாம்பலாக்கி விட்டால் கூட ஹாஃபிதுகளை ஒன்று திரட்டி 1500 ஆண்டுகளுக்கு முன்பு அல்ஹம்து சூரா எங்கே இருந்ததோ அது அங்கே இருக்கும். குல் ஹுவல்லாஹ் சூரா எங்கே இருந்ததோ அது அதே இடத்துல இருக்கும். ஒரு எழுத்து கூட திருத்தம் இல்லாமல், பிசகில்லாமல் எரிக்கப்பட்ட பிரதிகளை மறுபடியும் கொண்டு வந்து செலுத்துகிற, அதை நடைமுறைப்படுத்துகிற பாதுகாக்கப்பட்ட வேதமாக, மனித உள்ளங்களை பாதுகாக்கப்பட்ட வேதமாக இருப்பது திருக்குர்ஆன். அதே போல செயல்படுத்தப்படும் வேதம், இன்றைக்கும் ஆக்டிவாக இருக்கக்கூடிய வேதம் திருக்குர்ஆன். திருக்குர்ஆனுடைய சட்டத்திட்டங்கள், அதனுடைய ஷரியத்து சட்டத்திட்டங்கள் இன்றைக்கும் நடைமுறையில் இருக்கிறது. அதனால்தான் அந்த சட்டத்திட்டங்களை பொறுக்க முடியாமல் தான் பொது சிவில் சட்டம் ஒன்று கொண்டு வருவேன்னு சொல்றான். குர்ஆனுடைய சட்டம் எங்களுக்கு ஒத்து வரவில்லை, அதை ஒத்துக்கொள்ள முடியாது என்கிறார். பைபிளின் சட்டங்களை மறுத்து, அல்லது தோராவின் சட்டங்களை மறுத்து உலகத்தில் எங்காவது எதிர்த்து பேசி இருக்கிறார்களா? இல்லாத ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்களா? சட்டம் கொண்டு வருவேன் என்று இடையூறு செய்கிறார்களா? இல்லையே. குர்ஆனுடைய சட்டம் இன்றைக்கும் ஆக்டிவாக இருக்கிறது. அதனுடைய குடும்ப நல சட்டமாக இருக்கட்டும், தலாக்காக இருக்கட்டும், ஹுலாக இருக்கட்டும், திருமண சட்டங்களாக இருக்கட்டும், குழந்தை வளர்ப்பாக இருக்கட்டும், குழந்தைகளுக்கு பாலூட்டுகிற நிகழ்வுகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இன்றைக்கும் ஆக்டிவாக இருப்பது, செயல்முறையில் நடைமுறையில் இருப்பது இந்த குர்ஆன் தான். இந்த குர்ஆன் நபிக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு அற்புதம். மக்கா வாசிகளிடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். நான் அல்லாஹ்வுடைய தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். அப்படி சொன்ன பொழுது மக்கா வாசிகள் நிறைய அவர்களை கேலி செய்தார்கள், கிண்டல் செய்தார்கள் என்பதெல்லாம் நாம் வரலாற்றில் படித்திருக்கிறோம். அவங்க ஒரு சவால் சொன்னாங்க. என்ன சவால்னா, நீங்க அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தால் எங்களுடைய விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். என்ன விருப்பம்? சஃபாவையும் மர்வாவையும் தங்கமாக மாற்றி என்று சொன்னார்கள். உன்னுடைய ரப்பிடத்திலே சொல்லி சஃபாவையும் மர்வாவையும் நீ தங்கமாக மாற்றி என்று அந்த மக்கள் கேட்டார்கள். அப்படி கேட்ட பொழுது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் ஒரு வசனத்தை இறக்கினான். அவலம் யக்ஃபிஹும் அன்னா அன்ஸல்னா அலைக்கல் கிதாப யுத்லா அலைஹிம், அவர்கள் மீது ஓதி காட்டப்படக்கூடிய ஒரு வேதத்தை நாம் உங்கள் மீது இறக்கி அருளி இருக்கிறோமே, அது அவர்களுக்கு போதாதா என்று அல்லாஹ் கேட்கிறார். சஃபாவை தங்கமாக மாற்றுவது, மர்வாவை தங்கமாக மாற்றுவது, அதை காட்டிலும் அவர்கள் மீது ஓதி காட்டப்படக்கூடிய, காலமெல்லாம் ஓதி காட்டப்படக்கூடிய ஒரு வேதத்தை உங்கள் மீது நாம் அருளி இருக்கிறோமே, அது அவர்களுக்கு போதாதா என்று திருக்குர்ஆன் கேட்கிறது. அப்படி என்றால் அந்த மக்களுடைய சிந்தனையை மறை மாற்றுகிறது. தங்கமும் வெள்ளியும் பெரிதல்ல, குர்ஆன் தான் பெரிது. தங்கமும் வெள்ளியும் இந்த மார்க்கத்தை வாழ வைக்காது. தங்கமும் வெள்ளியும் காலமுள்ளவும் இந்த சமூகத்தை வெற்றி பெற செய்யாது. அல்லாஹ் அருளக்கூடிய உங்கள் மீது ஓதி காட்டப்படக்கூடிய வேதம் தான் உங்களை காலமுள்ளவும் வெற்றி பெற்ற சமூகமாக, தோற்கடிக்க முடியாத சமூகமாக மாற்றும் என்று குர்ஆன் பேசுகிறது. ஒருவேளை தஃசீர்ல ஒரு வாசகத்தை எழுதுகிறார்கள், ஒருவேளை அவர்கள் விரும்பியவாறு சஃபாவும் மருவாவும் தங்கமாக மாற்றப்பட்டிருந்தால் அது எத்தனை ஆண்டு காலம் இருந்திருக்கும்? ஒரு 100 ஆண்டு காலம் இந்த மலை தங்கமாக இருந்திருக்கும். அப்படித்தானே? அதற்கு பிறகு வரக்கூடிய ஆட்சியாளர்கள், அதற்கு பிறகு வரக்கூடிய அரசர்கள், அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அந்த தங்கத்தை கொஞ்சமாக சுரண்டி சுரண்டி கடைசியில் அங்கே சஃபாவும் இருக்காது, மருவாவும் இருக்காது. ஒரு 100 ஆண்டுகளுக்கு உள்ளாக அப்படி ஒரு மலையே இல்லாத அளவுக்கு செய்து விடுவார்கள். ஆனால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா வழங்கி இருக்கிற இந்த குர்ஆன் 15 நூற்றாண்டுகளாக இன்றைக்கும் உலக மக்கள் மத்தியில் ஓதப்பட்டுக் கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த அதிசயத்தை தோற்கடிப்பதற்காக, குர்ஆனுடைய அந்த ஈர்ப்பு சக்திக்கு முன்னாலே நிற்க முடியாமல் துவண்டு போனவர்கள், அதை விமர்சிப்பதற்காக, அதை குறை சொல்வதற்காக எத்தனை உத்திகளை கையாண்டார்கள் என்பதை நாம் வரலாறு முழுக்க பார்க்க முடியும். பெருமக்களே, குர்ஆன் என்ன நினைத்தது என்றால், காபாவும் காபாவை சுற்றி இருக்கிற அந்த மக்காவும்
சண்டைக்களமாக இருப்பதில்லை இந்த சஃபாவும் மறுவாதையும் சொல்லி அது சமாதான பூமியாக மாற வேண்டும் என்று குர்ஆன் விரும்பியது. இன்றைக்கும் உலகத்தின் எல்லா மூலை முடுக்குகளிலே இருந்தும் சாலை சாலையாக மக்கள் நிறபேதம் இல்லாமல், மொழி பேதம் இல்லாமல், எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளும் இல்லாமல் அந்த மக்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறார்கள். தங்கமலையோ வெள்ளிமலையோ இதை செய்ய முடியாது. குர்ஆன் செய்திருக்கக்கூடிய மாபெரும் புரட்சி. அந்த ஹஜ்ஜின் பொழுது மக்களுக்கு அழைப்பு கொடுங்கள் என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தையை கேட்டு இன்றைக்கும் மக்கள் உலகத்தின் எல்லா மூலை முடுக்குகளை இருந்தும் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த வசனத்தில் அவலம் யக்ஃபிஹும் என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்தில் ஒரு வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது. யுத்லா அலைஹிம், அவர்கள் மீது ஓதி காட்டப்படக்கூடிய வேதம் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். தௌராத் ஓதி காட்டப்படுவதில்லை. காரணம், தௌராத் இறங்கிய மொழியில் அது இல்லை. பைபிள் ஓதி காட்டப்படுவதில்லை. அது ஏனென்றால் அது எந்த மொழியில் இறக்கப்பட்டதோ அந்த மொழி இன்றைக்கு புழக்கத்திலே இல்லை. நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் சஹாபாக்களுக்கு குல் ஹுவல்லாஹு அஹத் என்று சொல்லக்கூடிய அந்த வாசகத்தை நாம் எப்படி ஓத கேட்டோமோ, தலைமுறை தாண்டி இன்றைக்கும் ஒரு 5 வயது குழந்தை அதே குல் ஹுவல்லாஹை அப்படியே ஓதுகிறது. அந்த வேதமும் ஹயாத்தாக இருக்கிறது, அந்த மொழியும் ஹயாத்தாக இருக்கிறது. தலைமுறைகளை தாண்டி குர்ஆனை அல்லாஹ்வுடைய வேதம் என்று நம்பி இருக்கிற அந்த சமூகமும் இன்றைக்கு தோற்கடிக்க முடியாத சமூகமாக, வெல்ல முடியாத சமூகமாக உலகத்தில் இருப்பதை நாம் பார்க்க முடியும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக எதிரிகள் வருகிற பொழுது அவர்களை எதிர்கொள்வதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில வைத்திருந்த ஒரே ஆயுதம் குர்ஆன் தான். இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையாண்ட ஒரே வேதம் திருக்குர்ஆன் தான். மக்காவிலே இருக்கிற பொழுது அல்லது மதீனாவுக்கு சென்றதற்கு பிறகு நாம் ஒரு புதிய அரசியலை கட்டமைக்க வேண்டும், ராணுவத்தை உருவாக்க வேண்டும், நாட்டின் எல்லைகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பவில்லை. அந்த திட்டமே ரசூலுல்லாஹ்வுக்கு இல்லை. யார் எதிரிகள் வந்து பேசினாலும், எந்த சமூகத்தவர்கள் வந்து பேசினாலும் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாலே இருந்தது குர்ஆன் மட்டும்தான். அந்த குர்ஆன் தான் பேசினார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பிரச்சாரம் மக்காவில் ரொம்ப தூக்கலாக இருந்த சந்தர்ப்பத்தில் இதை எப்படி ஒழிப்பது என்று தெரியாமல் திட்டமிட்டு உத்பா என்று சொல்லக்கூடிய ஒருவனை ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் அனுப்பினார்கள். மக்கா குறைஷியர்கள், நீ போய் அவர்கிட்ட போய் பேசு. ஊரே 2 பட்டு கிடக்கு, குடும்பங்கள்லாம் 2ஆ பிரிஞ்சு போச்சு. அவர் ஒண்ணு சொல்றாரு, நம்ம ஒண்ணு சொல்றோம். நம்முடைய முன்னோருடைய வேதத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த மார்க்கத்தில் நாம் இருக்க வேண்டும் என்றும், நம்முடைய முன்னோர்கள் எதை வணங்கினார்களோ கடவுளாக அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம். இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வேறொரு தத்துவத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஊரே 2 பட்டு கிடக்கிறது. அவருடைய தேவைதான் என்ன, அவருக்கு என்னதான் வேணும், இவை நல்லா பேசிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி உத்பாவை அனுப்பினார்கள். உத்பா வந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாலே உட்கார்ந்தார். உத்பா எப்படிப்பட்ட ஆள் என்றால் பெரிய மதியூகி, மிகச்சிறந்த அறிவாளி, யாரையும் எப்படிப்பட்டவரையும் பேசி மயக்கக்கூடியவர். எல்லா பஞ்சாயத்துகளையும் அவர் நடத்தினார்னா அவர் ஜெயிச்சு போடுவார். அந்த மாதிரி ஆளு. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அவர் தனி மரியாதை வைத்திருந்தார். வரலாற்று அறிஞர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். மக்கா குறைஷியர்கள் உத்பாவுக்கு கட்டுப்பட்டிருந்தால் அவர்கள் அத்துணை பேரும் இஸ்லாத்தை தழுவி இருப்பார்கள் என்று வரலாற்றில் ஒரு கோடிட்டு காட்டுகிறார்கள். அவ்வளவு சிறந்த மனிதர், ரசூலுல்லாஹின் மீது எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லாதவர். அப்படி வந்தவர் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்தார். அவர் வந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஷாராயிட்டாங்க. அவரு கேட்டாரு, என்னதாப்பா உனக்கு பிரச்சனை, பணம் வேணுமா? இங்க இருக்கிற எல்லா தலைவர்களும் சேர்ந்து உனக்கு பணத்தை அள்ளி தர்றோம். உனக்கு பதவி வேணுமா? மக்காவுடைய தலைவராக நாங்க உன்னை ஆக்கிடுறோம். இல்ல உனக்கு வேற ஏதாவது பிரச்சனையா? உனக்கு பொண்ணு வேணுமா? நல்ல அழகான பொண்ணை நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். வேற என்ன வேணும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, அவர் என்னதான் அறிவாளியாக இருந்தாலும் கூட ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்து பேசக்கூடாத ஒரு வார்த்தையை சொன்னார். உனக்கு ஏதாவது பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருந்தா நல்லா நாங்க ட்ரீட்மெண்ட் தரோம்பான்னு சொல்லிட்டாரு. கிதாபிலே ஒரு செய்தியை எழுதுகிறார்கள். இந்த ஒரு வார்த்தை தான் உத்பா ஈமான் கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம். ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்து இப்படி ஒரு கடுமையான சொல்லை சந்தேகத்தோடு பேசிய காரணத்தினால் உத்பாவுக்கு ஹிதாயத்து கிடைக்காமல் போனது என்று வரலாற்று அறிஞர்கள் சொல்லுகிற ஒரு செய்தியை பார்க்கிறோம். அப்படி அவரு சொல்லிக்கிட்டே இருந்தார். சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லல. அகத் ஃபரஹத யா அபல் வலீத்,
பேசி முடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவுமே பதில் சொல்லல. பேசி முடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு ஃபஸ்மா மின்னி, நான் இப்ப என்ன சொல்ல போறேனோ அதை கேளுன்னாங்க. அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சூரத்துல் ஃபுஸ்ஸிலத் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தின் முதல் வசனங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத ஆரம்பித்தார்கள். அந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு அவனால் அங்கே இருக்க முடியவில்லை. அப்படியே நெளிகிறான், புரளுகிறான். 2 கைகளையும் ஓரமாக சரித்துக் கொண்டு வரலாற்றில் எழுதுகிறார்கள். ஒரு பக்கமாக அப்படியே சரிந்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய வசனங்களை ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். அவன் சொன்ன எந்த ஆசை வார்த்தைகளுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லவில்லை. இதை நீ செய்ய நான் விட்டுறேன், அல்லது அதை செய்ய விட்டுறேன், இதுதான் என்னோட நோக்கம், எதுவுமே சொல்லவில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய வாயில இருந்து வந்தது அல்லாஹ்வுடைய வஹயின் வார்த்தைகள். அப்படி சொன்ன பொழுது உத்பா ரசூலுல்லாஹின் மீது இருந்த உரிமையின் காரணத்தினால் தன்னுடைய விரலை போதும்பா, நிறுத்துப்பா, இதுக்கு மேல ஓதிரியாப்ப என்று ரசூலுல்லாஹ்வுடைய உதட்டின் மீது விரல்களை வைத்து அமுக்கினார் என்று வரலாறு பதிவு செய்யும். குர்ஆனுடைய வாசகங்களுக்கு, அவருடைய வார்த்தைகளுக்கு இவ்வளவு வலிமை இருப்பதை நாம் பார்க்க முடியும். மதீனா எப்படி முஸ்லிம் நாடாக மாறியது? ஹஜ்ரத் அஸ்அத் இப்னு ஸரீரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸஹாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மக்காவுக்கு வந்த சமயத்தில் அக்கபா என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஒரு ஒப்பந்தத்தை செய்து, நீங்க இன்னும் மக்காவில் உட்கார்ந்து எத்தனை நாளைக்கு கஷ்டப்பட போறீங்க? உங்களை துன்புறுத்துகிறார்கள், அடிக்கிறார்கள், காயப்படுத்துகிறார்கள், சிரம மதீனாவுக்கு வந்துருங்க அப்படின்னு அவர் தான் முதலாக ரசூலுல்லாஹ்வை அழைத்தார். அஸ்அத் இப்னு ஸஹாரா அவருடைய பெயர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுது போகவில்லை. அவர் போகிற பொழுது கேட்டார், நாங்கள் மதீனாவுக்கு போகிறோம், எங்கள் மக்களுக்கு குர்ஆனை ஓதி காட்டுவதற்காக ஒரு காரியை, ஒரு உஸ்தாதை நீங்கள் எனக்கு தர வேண்டும் என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவின் பேரில் மதீனாவுக்கு குர்ஆனை ஓதி கொடுப்பதற்காக அனுப்பினார்கள். அவங்க மதீனாவுக்கு போனாங்க. எங்க பார்த்தாலும் ஏதாவது தோட்டத்திலே உட்கார்ந்து கொண்டு அங்கே அன்றைக்கு அவர்களுடைய கரங்களை பிடித்து இஸ்லாத்தை தழுவியவர்களுக்காக குர்ஆனை ஓத கற்றுக் கொடுத்துக் கொண்டே இருந்தார்கள். ஊர்ல பிரச்சனை வெடிச்சிருச்சு. யாரோ ஒரு மக்காவில இருந்து வந்த ஒரு இளைஞர் இங்க மதீனாவுக்கு வந்து இங்க இருக்கிற மக்களுடைய மனங்களை எல்லாம் மாற்றிக் கொண்டிருக்கிறார். அவர் ஓதக்கூடிய வசனங்களை ஒரு முறை கேட்டுவிட்டார். அந்த மக்கள் அப்படியே மயங்கி போய் நம்முடைய முன்னோர்கள் வணங்கிய வழிபாட்டு முறையில இருந்தவர்கள் விலகி புதிய மதத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். முகம்மது மக்காவிலே இருக்கிறார். அவர் அனுப்பி இருக்கிற முஸ்அப் இங்கே குர்ஆனை வைத்துக் கொண்டு இந்த ஊரை ரெண்டுபடுத்திக் கொண்டிருக்கிறார், என்னன்னு கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்களுடைய கூட்டத்தாரை எல்லாம் ஒண்ணு சேர்த்து, அப்ப அதுல பெரிய வீரராக இருந்தவர் உஸைத் இப்னு ஹுமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பின்னால இஸ்லாத்திற்கு வந்து விட்டார். அவர் அனுப்புறாங்க, போய் என்னன்னு கேட்டு வாப்பா, எதுவும் பேசாத, நேரா போ, வாளை எடுத்து தலையை முடிச்சுட்டு வந்துரு அப்படின்னு அனுப்புனாங்க. இவர் நேரா வந்தார். எங்க இருக்கிறாருன்னு சொல்லி எல்லா தோட்டம் கொடுக்கணும் இப்படியே தலையை விட்டு பார்த்துட்டே வந்தவர் நேரா வந்தார். வந்தவர் ஹஜ்ரத் முஸ்அப் ரலியல்லாஹு தஆலா ஒரு தோட்டத்துக்குள்ள உட்கார்ந்து குர்ஆனை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். பக்கத்திலே வந்தவர், நீதான் மக்காவிலே இருந்து வந்த இளைஞரா என்று கேட்டுக்கொண்டு அவருடைய கழுத்திலே வாளை வேகமாக வைத்தார். முஸ்அப் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், என் பக்கம் என்ன நியாயம் இருக்குதுன்னு நீங்க கேட்கணுமா இல்லையா? நான் என்ன சொல்ல போறேன்னு நீங்க கேட்கணுமா இல்லையா? அதே நியாயம் என்று கேட்டார்கள். அப்படி கேட்டபொழுது, ஆமா நீ சொல்றது சரிதான்ப்பா அப்படின்ட்டு கொஞ்சம் உட்காருங்க முன்னாடின்னு உட்கார வச்சாங்க. அவங்க முன்னாடி உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு தஆலா உட்கார்ந்தார்கள். அப்படி உட்கார்ந்த பொழுது அவர்கள் திருக்குர்ஆனுடைய வசனங்களை ஓத ஆரம்பித்தார்கள். எதுவுமே பேசவில்லை. குர்ஆனுடைய வசனங்களை ஓத ஆரம்பித்த உடனே வரலாற்றில் ஒரு வார்த்தை வருகிறது, அஷ்ரக வஜ்ஹு. உஸைத் ரலியல்லாஹுடைய முகம் அப்படியே பிரகாசித்தது, ஒளிவட்டு பிரகாசித்தது. அவர்கள் தங்களை அறியாமல் ஒரு வார்த்தை சொன்னார்கள், மா அஹ்ஸன ஹாதா வ மா அஜ்மல். அடடா, என்ன அழகா இருக்குது, என்ன அழகா இருக்குது, என்ன அருமையாக இருக்கிறது என்று, ஆச்சரியமாக இருக்கிறது, அற்புதமாக இருக்கிறது என்று இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே நான் யாருடைய கைகளை பிடித்து இஸ்லாத்தை தழுவ வேண்டும் என்று கேட்டு முஸ்அப் ரலியல்லாஹுடைய கரங்களை பிடித்து அவர் இஸ்லாத்தை தழுவினார். குர்ஆனுடைய ஒரு சின்ன துண்டு வசனம் தான், ஒரே ஒரு துண்டு வசனம் தான். எதுக்கு வந்தாரு? தலைவருக்கு வந்தாரு, அப்படித்தானே? நேரம் ரொம்ப தயங்கி அந்த ஸஅத் ரலியல்லாஹுடைய கூட்டத்துக்கு முன்னால போய் நின்றார். என்னப்பான்னு கேட்டா எதுவுமே பதில் சொல்லல. 2 பேரும் கண் சாடையில பேசிக்கிட்டாங்க. ஸஅத் ரலியல்லாஹு அனுப்பினார், அவர்தான் தலைவர். 2 பேரும் கண் சாடையால பேசிக்கிட்டாங்க.
கடைசியில சாயத் ரலியல்லாஹு கேட்டாங்க, ஒரு ஆளை முடிச்சுட்டுவான்னு சொல்லி ஒண்ணு அனுப்புனா போய் இந்த மாதிரி வந்து நிக்கிறீங்க, உனக்கு அறிவு இருக்கா? இந்த நான் போறேன் பாரு, எவ்வளவு நேரத்துல வந்துடுறேன் பாருன்னு சொல்லி சாத் பின் முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எந்த இடத்துல முஸ்அப் ரலியல்லாஹு இருக்கிறார்களோ அந்த இடத்திற்கு தேடி வந்தார். அதே தோட்டத்துக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிறார்கள். முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கழுத்திலே கத்தி வாளை வைத்தார். நீதான் அந்த மக்காவில இருந்து வந்த இளைஞரா? எங்க ஊரை ரெண்டு படுத்திட்டு இருக்கிற நீதானா? நீதான் ஊர்ல குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிறியா? உன்னை கொல்ல போறேன்னு சொன்ன பொழுது முஸ்அப் ரலியல்லாஹு ஒண்ணுமே சொல்லவில்லை. ஒரு 2 நிமிஷம் உட்காருங்க, என் தரப்பு நியாயத்தை கேளுங்க, நான் என்ன சொல்ல போறேன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி அவங்களை உட்கார வச்சுட்டு திருக்குர்ஆனுடைய ஒரு வாசகத்தை ஓத ஆரம்பித்தார்கள். அவரும் அதே வார்த்தையை சொன்னார், மா ஹஸன ஹாதா வ மா அஜ்மல். எவ்வளவு அழகா இருக்குது, எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது, உள்ளத்தை கொள்ளை விடும்படியான இந்த வாசகத்தை மா ஹஸன ஹாதா வ மா அஜ்மல் திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு முஸ்அப் ரலியல்லாஹுடைய கைகளை பிடித்து அவரும் இஸ்லாத்திற்கு வந்தார். 2 பேரும் என்ன செய்தார்கள் என்றால் தன்னுடைய கூட்டத்தாருக்கு முன்னால் வந்தார்கள். வந்து ஒரே குரலில் சொன்னார்கள், நாங்கள் 2 பேரும் இஸ்லாத்தை தழுவிக் கொண்டோம். நீங்கள் இஸ்லாத்தை தழுவினால்தான் நாங்கள் இனிமேல் உங்களிடத்துல பேசுவோம் என்று சொன்ன பொழுது அன்று மாலைக்கு உள்ளாக சாத் பின் முஆத் ரலியல்லாஹு ஒட்டுமொத்த கூட்டமும் இஸ்லாத்தை தழுவியது. குர்ஆனுடைய ஒரே ஒரு வசனம் தான். அந்த வசனம் மனித உள்ளங்களில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் என்பது சாதாரணமானதல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வருவதற்கு முன்பாக மதீனா ஒரு இஸ்லாமிக் சிட்டியாக மாறி இருந்தது. மதீனா ஒரு இஸ்லாமிக் சிட்டியாக மாறி இருந்தது. எல்லோரும் மக்காவில இருந்து எப்படி புறப்பட்டார்கள் என்றால் அகதிகளாக புறப்பட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகதியாக புறப்படவில்லை, மதீனாவின் அதிபராக புறப்பட்டு போனார். அவர்கள் மதீனாவுக்கு உள்ளே நுழைகிற பொழுது தஞ்சம் புகுவதற்காக தலைவர்கள் ஓடுவார்களே, அப்படி ஓடவில்லை. அந்த ஊரின் தளபதியாக தலைமகனாக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்குள்ளே நுழைந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்குள் நுழைவதற்கு முன்பு மதீனா ஒரு இஸ்லாமிக் சிட்டியாக மாறியது. அப்படி மாற்றிய அற்புதத்தை செய்தது திருக்குர்ஆன். எந்த ஊர்ல அப்படி செய்திட முடியும்? வரலாற்று அறிஞர்கள் வியப்போடு பேசுகிறார்கள். உள்ளூர்ல ஏதாவது ஒரு கிளர்ச்சியோ ஒரு புரட்சியோ ஏற்பட்டு விட்டால் தலைவர்கள் என்ன செய்வார்கள்? தன்னுடைய மாளிகைக்கு கீழே இருக்கக்கூடிய ரகசிய அறையில எல்லா பணம் கட்டுக்கட்டா வச்சிருப்பான். எல்லாத்தையும் தூக்கிட்டு ஒரு ரகசிய விமானத்துல அந்த ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போய் தலைமறைவா வாழ்வான். அதே இயல்பு நாம் உலக வரலாற்றில் நிறைய பார்த்துக் கொண்டே இருக்கிறோமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் தலைமறைவு வாழ்ந்த வாழ்க்கை வாழவில்லை, தலைவராக வாழ்ந்தார்கள் என்கிற செய்தியை நாம் திருக்குர்ஆனிலே பார்க்கிறோம். எங்க ஒளிவது எங்கே பதுங்குவது என்று பெருமானார் தயக்கப்படவில்லை. மதீனாவுக்கு உள்ளே வந்த பொழுது அந்த மதீனத்து மக்கள் எல்லோரும் எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. கை நிறைய கூப்பிட்டார்கள், மனம் நிறைய கூப்பிட்டார்கள். பாடல்களை சொல்லி தல அல் பத்ரு அலைனா என்று சொல்லக்கூடிய பாடல்களை சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்தார்கள் என்று பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொருடைய வரலாற்றையும் நாம் பார்க்கிறோம். ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா நமக்கு தெரியும், மக்காவின் மிகப்பெரிய வீரர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்பவே ஆசைப்பட்டார்கள். ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்திற்கு வர வேண்டும் என்று ரொம்ப விரும்பினார்கள். அல்லாஹும்ம அய்யிதுல் இஸ்லாம் பி உமரைன், 2 உமர்களில் யாரையாவது ஒருவரை கொண்டு இந்த இஸ்லாத்திற்கு ஒரு வலு சேர்ப்பாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டே இருந்தார்கள். அந்த 2 உமர்ல ஒன்னு உமர் ரலியல்லாஹு தஆலா, இன்னொன்று அபூஜஹல். அவர் அன்றைக்கு பெரிய அறிவாளியாக இருந்தார். உமர் ரலியல்லாஹுக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஹிதாயத்தை கொடுத்தார். ரசூலுல்லாஹை கொலை செய்து வருபவருக்கு 100 ஒட்டகம் பரிசாக வழங்கப்படும் என்று சொன்ன பொழுது அந்த ஒட்டகங்களுக்கு ஆசைப்பட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா உருவிய வாளோடு மக்காவின் வீதிகளில் ரசூலுல்லாஹை தேடி புறப்பட்டு போகிற பொழுது மக்காவாசிகள் எல்லோரும் வியப்போடு பேசிக் கொண்டிருந்தார்கள். முகம்மதுடைய கதை இத்தோடு முடிந்து விட்டது, போவது உமர் அல்லவா, யார் தடுக்க முடியும், யார் அவருக்கு முன்னாலே குறுக்கே நிற்க முடியும் என்று மக்காவாசிகள் பேசிக் கொண்டார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா உருவிய வாளோடு புயல் வேகத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போகிற பொழுது உமர் ரலியல்லாஹுக்கு முன்னால் குறுக்கே நின்றது குர்ஆன். உமர் ரலியல்லாஹுடைய வீட்டுக்கு முன்னாலேயே, அவர் வீட்டுக்குள்ளே நுழைவதற்கு முன்னாலேயே உமர் ரலியல்லாஹுடைய வீட்டுக்குள்ளே குர்ஆன் நுழைந்து விட்டது. அவருடைய தங்கை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய கைகளில் அல்ல உள்ளத்தில் குர்ஆன் இருந்தது. வரலாறு என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியும். தங்கையை அடித்தார், நைய புடைத்தார். அதன் பிறகு அந்த குர்ஆன்ல என்னதான் இருக்குது ஓதி காட்டி என்று சொன்னார். சூரத்து தாஹா என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்தின் அவருடைய சூராவுடைய அத்தியாயத்தினுடைய வசனங்களை தங்கை ஓதி காட்ட ஆரம்பித்தார்.
கடுகெடுத்த உள்ளத்திற்கு சொந்தக்காரான உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலாவுடைய உள்ளம் பெரிய மழை பெய்தவுடன் மண் எப்படி ஈரமாகி குளிர்ச்சியாக இருக்கிறதோ அப்படி குளிர்ந்து போனது. உமர் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை சந்திப்பதற்காக உள்ளே சென்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் தயங்கினார்கள். இவர் இங்க வந்தா ரசூலுல்லாஹ்வை கொலை பண்ணிடுவான்னு பயந்த பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவரை உள்ள அனுப்புங்க. உள்ளே சென்றவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய கைகளை பிடித்து இஸ்லாத்தை தழுவினார். அப்படி தழுவிய பொழுது அந்த மகிழ்ச்சியில் சஹாபாக்கள் ஒட்டுமொத்த பேரும் அல்லாஹ் அக்பர் என்று முழக்கமிட்டார்கள். சற்று நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து, யா ரசூலுல்லாஹ், இங்கே என்ன நடந்தது? இங்கே நீங்கள் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் சொன்ன பொழுது அது வானுலகம் வரை கேட்டது. அங்கே இருக்கிற மலக்குமார்களும் அந்த குரலுக்கு ஒத்து செய்வாங்க. அவர்களும் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்தை தழுவிய செய்தியை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் இடத்திலே சொன்னார்கள். பெருமக்களே, குர்ஆனுடைய ஒரு வசனம் எப்படிப்பட்ட குறைகாரங்களையும் மாற்றிவிடும். குர்ஆனை ஏற்றுக்கொண்டவர்கள், குர்ஆனுடைய தத்துவங்களை உள்வாங்கிக் கொண்ட உள்ளங்கள் ஆசை வார்த்தைகளுக்கு ஒருபோதும் அடிபணியாது. எந்த உருட்டலுக்கும் மிரட்டலுக்கும் ஒருபோதும் பணியாது. அது எப்படிப்பட்ட எதிர்ப்பையும் அது எதிர்கொண்டு துணிச்சலாக இருக்கும். உயிரே போனாலும் பரவாயில்லை, எங்கள் கொள்கையை நாங்கள் விட்டுத்தர மாட்டோம் என்று பேசுகிற சமூகம் உலகத்தில் முஸ்லிம் சமூகம். அது குர்ஆனை ஏற்றுக்கொண்டிருக்கிற சமூகம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றத்தை இன்றைக்கு நிகழ்த்தி இருக்கிறது. அந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு அவர்கள் வஃபாத் ஆகிற பொழுது 23.5 லட்சம் பரப்பளவுக்கு இஸ்லாத்துடைய வெற்றி கொடியை நாட்டியிருந்தார்கள். வரலாறு அப்படித்தான் சொல்லுகிறது. மதீனாவிலே தொடங்கிய அந்த பயணம் ஈரான் வழியாக ஆப்கானிஸ்தானில இருந்து இந்தியாவின் ஜார்க்கண்ட் வரை உமர் ரலியல்லாஹுடைய அந்த வெற்றி பயணம் தொடர்ந்தது என்று வரலாற்று அறிஞர்கள் வியப்போடு பேசுகிறார். என்ன காரணம்? குர்ஆனுடைய ஒரே ஒரு வசனம், சூரத்து தாஹாவுடைய ஒரு வசனம் தான் அந்த பெரிய மாற்றத்தை நிகழ்த்தி காட்டியது. அந்த அற்புத செயல்பாடு இன்றைக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கும் அது முடிந்தபாடு இல்லை. இந்த ஆண்டு ரமலானில், கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் உலகத்தின் பல்வேறு நாடுகளில் இருந்து மக்கள் இஸ்லாத்தை தழுவி கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனுடைய ஒரே ஒரு வாசகம். அதை சொன்னது நாமல்ல, கஸ்ஸாவிலே வாழக்கூடிய மக்கள் எல்லா வகையான துன்பங்களையும் தாங்கிக் கொண்டு, வேதனைகளை சுமந்து கொண்டு, வீடுகளை இழந்து, உயிர்களை இழந்து, உடைமைகளை இழந்து, உடன்பிறப்புகளை இழந்து, இந்த எல்லைக்கும் அந்த எல்லைக்கும் அவர்கள் போட்டி போட்டுக் கொண்டு வாழ்வாதாரத்திற்காக ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய கஸ்ஸா மக்கள் அவ்வளவு சோதனைகளுக்கு மத்தியிலையும் சொன்ன வார்த்தை ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. நாம் தானே அந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நமக்கு பரிச்சயமான வார்த்தை தானே அது. அவருடைய அந்த ஒரு வார்த்தை உலகத்தின் எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்தது. இவ்வளவு சோதனைகளுக்கு பின்பும் இந்த மக்கள் எப்படி அல்லாஹ் கொடுத்த சோதனையை நாங்க சந்தோஷமா ஏற்றுக்கிறோம் எப்படி சொல்றாங்க இவங்க? அது என்ன மன வலிமை, அது என்ன துணிச்சல், அது என்ன அவர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த உள்ளத்தின் உறுதி, வீழ்பவர் எங்கே இருந்து வந்தது? குர்ஆனுடைய வாசகம் வந்தது. அக்டோபர் 7ஆம் தேதி நடந்த அந்த போரின் துவக்கத்தில் இவர்கள் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் அமெரிக்காவின் உலக புகழ் பெற்ற குளோபர் என்று சொல்லக்கூடிய மோர்கன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி லைவாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அது நடந்தது. இது ஒற்றை வார்த்தை, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை அது நிகழ்த்தி காட்டியது. இன்றைக்கு மேலை நாடுகளில், குறிப்பாக லண்டன், நியூயார்க், ஜெர்மனி போன்றிருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலேயும் இந்த ரமலானை எப்படி வரவேற்றார்கள் தெரியுமா? டைம்ஸ் ஸ்கொயர் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி, அதே மாதிரி லண்டனுடைய வின்சன் ஸ்கொயர் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி, அங்கெல்லாம் சாலைகளில் மக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் தராவியை தொழுது கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடிய போகக்கூடிய மக்கள் எல்லாம் அதை ஆச்சரியத்தோடு பார்த்து மொபைலில் அதை ரீலாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜெர்மனி என்பது ஒரு நாத்திக நாடு. அங்கே இருப்பவர்கள் பெரும்பாலும் கடவுள் மறுப்பு கொள்கையிலே ஊறி திளைத்தவர்கள். அவர்களுக்கு மதம் கிடையாது, அவர்களுக்கு சமயம் கிடையாது. அங்கே நாத்திகத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒருவர் இப்பொழுது அறிக்கை விட்டிருக்கிறார், இந்த ஆண்டு ஜெர்மனியில் நாங்கள் பார்க்கக்கூடிய ரமலானுடைய எழுச்சியை பார்க்கிற பொழுது ஜெர்மனி ஒரு மக்காவாக மதீனாவாக மாறிவிடுமோ என்று நாங்கள் அச்சப்படுகிறோம் என்று சொன்னார். என்ன காரணம் தெரியுமா? அந்த வீதிகளிலே ஓடப்படக்கூடிய குர்ஆனுடைய வசனம். எந்த நாட்டில இருந்து கடவுள் மறுப்பு கொள்கை பேசப்பட்டதோ அதே இடத்தில் குர்ஆனுடைய அந்த மாயாஜாலத்தை, அந்த மேஜிக்கை உலகம் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டே இருக்கிறது. உலகின் பெரிய பெரிய ஜாம்பவான்கள், அறிவாளிகள், சிந்தனையாளர்கள்
நடுநிலையாளர்கள் என்று யார் யார், ஆராய்ச்சியாளர்கள் என்று யார் யார் இருந்தாலும் எல்லோரும் இஸ்லாத்தை தழுவிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த பட்டியல் ரொம்ப நீளமானது. ஒரே ஒரு சொல் தான். லியோபோல்டு வைஸ், முகமது அசதானார், கேஷியஸ் கிளே என்று சொல்லக்கூடிய ஒருவர், அவர் கிரேட்டஸ்ட் முகமது அலியானார். அதே போல கேட் ஸ்டீவன்ஸ் என்கிற பாப்பிசை சிங்கர், அவர் யூசுப் இஸ்லாமாக மாறினார். நம்முடைய தமிழ்நாட்டில் நீரோட்டம் அடியார் என்று சொல்லக்கூடிய ஒருவர் அப்துல்லா அடியாராக மாறினார். குர்ஆனுடைய ஒரே வசனம். மிசாவில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார். நாம ஊர்ல ஒரு பெரிய நபர், பெரிய பெரிய மனிதர், நம்மளை தூக்கிட்டு வந்து இப்படி போட்டு அடிச்சு துன்புறுத்துறானே என்று இரவெல்லாம் தூங்காமல் அவருடைய தன்மானத்திற்கு ஏற்பட்ட இடுக்கில் அவர் சோகத்திலே மூழ்கி இருந்தார் ஒரு சிறைக்குள்ளே. அந்த சமயத்தில் நடுநிசி நேரத்தில் அவருக்கு பக்கத்திலே அதே சிறையில் தங்கியிருந்த சலீம் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞன் குர்ஆனை எடுத்து நடுநிசி நேரத்தில் ஓதிக்கொண்டே இருக்கிறார். அப்படி ஓதிக்கொண்டே இருக்கிற பொழுது இவர் ரொம்ப நாளா பார்த்துக்கிட்டே இருந்தார். பார்த்து கொண்டே இருந்தவர் அந்த இளைஞரிடத்துல கேட்டார், இது என்னன்னு கேட்டாரு. குர்ஆன் சொன்ன உடனே அந்த அப்துல்லா அடியார் கேட்டார், இது நாங்க வாங்கி படிக்கலாமா, ஓதலாமான்னு கேட்ட பொழுது அந்த தம்பி சலீம் அடியாருக்கு அந்த குர்ஆனை கொடுக்கிறார். அந்த வேதனையிலும் அந்த துன்பத்திலும் அந்த சோகத்திலும் எப்படி விடுதலை கிடைக்கும் என்கிற வருத்தத்திலும் இருந்த அடியார் குர்ஆனை திறந்தவுடன் முதல் வாசகம் கண்ணிலே படுகிறது. ஃபலா தக்ஷௌஹும் வக்ஷௌனி, அவர்களுக்கு நீ பயப்படாத, எனக்கு பயப்படு என்று சொல்லக்கூடிய வார்த்தை. அது அந்த வார்த்தை அவருடைய உள்ளத்தை பிடித்து உலுக்கியது. சிறைச்சாலைகளை இருந்து பள்ளிவாசல் வரை என்று சொல்லக்கூடிய அவருடைய புத்தகத்தில் எல்லா கதைகளையும் அவர் பேசுகிறார். ஃபலா தக்ஷௌஹும் வக்ஷௌனி என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நான் படித்த மாத்திரத்தில் எவ்வளவு பெரிய கொடூர சட்டமாக இருந்தாலும், சிறை வாழ்க்கையாக இருந்தாலும் என் உள்ளத்தை ஒன்றும் செய்துவிட முடியாது. நான் என் இறைவனை நம்புகிறேன் என்று சொல்லி அவர் கலிமா சொல்லி இஸ்லாத்திற்கு வந்தார். நீரோட்டம் அடியார் என்று அறியப்பட்ட மிகச்சிறந்த தமிழ்நாட்டின் சொற்பொழிவாளர், இலக்கியவாதி, அதன் பிறகு அப்துல்லா அடியாராக மாறினார். குர்ஆனுடைய ஒரு துண்டு வசனம் தான். பெரியார்தாசன், பேராசிரியர் பெரியார்தாசன் மிகச்சிறந்த அறிவாளி. நாங்க வேறொரு பாக்கியாசாரியாத்தில் ஓதி கொண்டிருக்கிற பொழுது 4 உச்சந்திகள் அவர் நின்று பேசுவார். 4 மணி நேரம் பேசுவார். நாத்திகத்தை பற்றி பேசுவார். ஆச்சரியமா இருக்கும். அவர் பேசுறதை கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கும், நகைச்சுவையாக இருக்கும். பேசிக்கொண்டே இருப்பார். அந்த சென்னை பாஷையில வேறொரு பாஷையில அவர் பேசுறதை கேட்கறது ரொம்ப இனிமையா இருக்கும். நக்கல், நையாண்டி, கேலி, கிண்டல் என்று எல்லா மதங்களையும் அவர் கேலி கூத்தாக்கி 4 மணி நேரம் நின்று பேசுவார். பெரியார்தாசன் என்ன ஆனது? அப்துல்லா என்று அவர் மாறினார். யுவன் சங்கர் ராஜா என்ன ஆனார்? அப்துல் ஹாலிக் ஆனார். பெருமக்களை, இந்த வரலாறு என்பது ரொம்ப நீளமானது. குர்ஆனுடைய ஒரே ஒரு வசனம், அந்த வசனம் மனித உள்ளங்களில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் என்பது சாதாரணமானதல்ல. அந்த குர்ஆனைத்தான் நாம் வைத்திருக்கிறோம். 2 செய்தி நான் உங்களுக்கு சொல்கிறேன். கஸாவில் போர் தொடங்கிய ஆரம்ப காலகட்டத்தில் ஜசீரா, அல் ஜசீரா தொலைக்காட்சி அந்த போரினால் பாதிக்கப்பட்ட மக்களை குறித்து ஒரு சர்வே நடத்தியது. அவர் நடத்திய பொழுது ஒரு இடத்தில், ஒரு சின்ன ஒரு இடத்தில் ஒரு கட்டிடம் இடிந்து கிடக்கிறது. இடிந்து கிடக்கிற அந்த கட்டிடத்துக்கு முன்னாலே ஒரு தாயும் ஒரு தந்தையும் ஒரு குழந்தையும் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த குழந்தையின் பெயர் மரியம். அந்த குழந்தை இடத்துல இந்த ஜசீராவுடைய நிருபர் சென்று கேட்கிறார், யுத்தம் நடந்து எல்லாத்தையும் இழந்துட்டீங்க, வீடெல்லாம் இடிஞ்சு போச்சு, இதுக்கு முன்னாடியே உட்கார்ந்து இருக்கிறீங்களே, எத்தனை நாளா உட்கார்ந்து இருக்கிறீங்க, எப்படி டைம் பாஸ்? அந்த குழந்தைகிட்ட கேட்கலாம், உன்னுடைய டைம் பாஸ் என்ன, எப்படி பொழுது போகுது, உனக்கு போர் அடிக்கலையா, உன்னுடைய விளையாட்டு சாமான்கள் எல்லாம் இந்த போரிலே அழிந்து போனதே என்று சொன்ன பொழுது அந்த குழந்தை சொன்னது, என்னுடைய விளையாட்டு சாமான் ஏது தெரியுமா அப்படின்னு சொல்லி பின்னாடி இருந்து குர்ஆன் எடுத்து காட்டி. அந்த நிருபர் கேட்டார், நீ இதை ஓதிக்கிட்டு இருக்கிறியான்னு கேட்ட பொழுது அவர் சொன்னார், நான் 5 நாட்களில் ஒரு குர்ஆனை முடிக்கிறேன் என்று சொன்னார். பெருமக்களை, இடிந்து போன வீட்டுக்கு முன்னாலே எல்லாவற்றையும் இழந்ததற்கு பிறகு உட்கார்ந்து கொண்ட அந்த குழந்தை 5 நாட்களுக்கு முறை ஒரு குர்ஆனை ஓதக்கூடிய காட்சியை உலகம் முழுக்க அது பெரிய வைரலாக, ரீலாக அது உலகம் முழுக்க வந்து கொண்டே இருந்தது. 5 நாட்கள்ல ஒரு குர்ஆன். எல்லாத்தையும் இழந்தாச்சு, ஒண்ணுமே இல்லை. சாப்பாட்டுக்கு வழி இல்லை, எங்க போறதுன்னு தெரியல, எங்க தூங்குறதுன்னு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் குர்ஆன் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது, ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறது என்று அந்த நிருபர் அதற்கு கீழே போட்டார். இன்னொரு இளைஞர், அநேகமாக ஒரு 14 வயது இருக்கும், அந்த பையனை குண்டுவீச்சிலே தாக்கப்பட்டு அவன் கட்டிட இடிபாடுகளுக்கு இடையிலே இருந்து அவனை தூக்கி கொண்டு வருகிறார்கள். அவனுடைய ஒரு வலதுகை அறுந்து தொங்குகிறது. அவனுக்கு மருத்துவ அறுவை சிகிச்சை செய்தாக வேண்டும். என்ன செய்வது? எல்லா மருத்துவமனையும் தகர்த்து விட்டார்கள். எங்கும் மருந்து இல்லை, மாத்திரை இல்லை, ஊசி இல்லை, இன்ஜெக்ஷன் இல்லை, சிரிஞ்சு இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆபரேஷன் செய்வதற்கான எந்த வசதியும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அந்த பையனை கொண்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்க. அவருடைய கை அழுந்து தொங்குகிறது.
உள்ள இருக்கிற எலும்பு வெளியிலே தெரிகிறது. ஒன்று அதை ஒட்ட வைக்க வேண்டும், அல்லது அறுத்தெறிய வேண்டும், ரெண்டில் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். ஒரு அறுவை சிகிச்சை மஸ்ட் என்கிற நிலையில் அந்த குழந்தைக்கு அறுவை சிகிச்சை செய்வதற்கு முன்னால் தரப்படக்கூடிய அனஸ்தீசியா என்று சொல்லக்கூடிய மயக்க ஊசி போடுவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை. அவன் சொல்கிறான், நான் குர்ஆனுடைய வசனங்களை ஓதுகிறேன், நீங்கள் அறுவை சிகிச்சை செய்து கொண்டே இருங்கள். 2 மருத்துவர்கள் அவனுடைய கைகளை பிடித்து உணர்ச்சி இருக்கிற பொழுது, வலியோடு அவன் துடித்துக் கொண்டிருக்கிற பொழுது அந்த கிழிந்திருக்கிற இடங்களை தைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவன் ஓதிக்கொண்டிருக்கிறான், வல்லதீன ஜாஹது ஃபீனா லஹதியன்னஹும் சுபுலனா என்று சொல்லக்கூடிய திருக்குர்ஆனுடைய வாசகத்தை ஓதுகிறான். இதுவும் எல்லா தொலைக்காட்சிகளிலேயும், எல்லா அரபு தொலைக்காட்சிகளிலும் வந்திருக்கிற செய்திதான். பெருமக்களை நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். குர்ஆன் என்பது, அதனுடைய வசனங்கள் என்பது உள்ளத்தை எவ்வளவு தூரம் அது ஆட்டுவிக்கிறது, அது எவ்வளவு தூரம் அது ஈர்க்கிறது. அந்த குர்ஆனுடைய வசனங்களை உட்கொண்ட அந்த உள்ளங்களை எந்த சூழ்நிலையிலும், எந்த துன்பத்திலும் அது ஒருபோதும் கைவிடாது என்கிற வசனங்களைத்தான், செய்திகளைத்தான் நாம் நடைமுறையில இருந்து, கடந்த வரலாற்றில இருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். குர்ஆன் 2 சவால்களை உலகத்திற்கு சொன்னது. ஒன்று, என்னை மாதிரி ஒரு குர்ஆன் நீ கொண்டு வா, என்ன மாதிரி ஒரு 10 வசனங்களை கொண்டு வா, அல்லது ஒரே ஒரு துண்டு ஆயத்தை கொண்டு வா என்று குர்ஆன் சொன்னது. இன்றைக்கும் யாரும் ஒரு துண்டு ஆயத்தை கூட கொண்டு வந்ததாக சரித்திரத்திலே பார்க்க முடியாது. அந்த சவாலை யாருமே வெற்றி பெறவில்லை, யாரும் எதிர்கொள்ளவில்லை. இரண்டாவது முக்கியமான ஒரு சவால் இது என்று சொன்னால், கடவுளை நம்புகிற விஷயம். கடவுளை நம்புகிற விஷயம் மனிதர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் எங்களுக்கும் கடவுளுக்கும் தொடர்பு இருக்கிறது, நாங்கள் கடவுளுடைய வாரிசு, கடவுளுடைய பக்கத்து வீட்டுக்காரன் யாரு வந்து சொன்னாலும் உலகத்தில் முஸ்லிம்கள் அதை ஒருபோதும் நம்ப மாட்டார்கள். உயரவோட பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாக முடியாது என்று சொல்வதை போல மனிதர்களுக்கு கடவுளாகக்கூடிய சக்தி என்பது இல்லை. அவன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம், பெரிய பணக்காரனாக இருக்கலாம். குர்ஆனும் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த உம்மத்திற்கு வழங்கிய ஆகப்பெரிய கொடை என்பது அப்பழுக்கற்ற ஈமான், தூய்மையான ஈமான். கடவுள் விஷயத்தில் காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரே சமூகம் முஸ்லிம் சமூகம் மட்டும்தான், இல்லையா? நம்ம எந்த வகையில அதை விட்டுக் கொடுக்க மாட்டோம். நம்முடைய இறை நம்பிக்கை என்பது குழப்பம் இல்லாதது, கலப்படம் இல்லாதது, தடுமாற்றம் இல்லாதது. சின்ன சோதனைகளுக்கு சின்ன கடவுள், பெரிய சோதனைகளுக்கு பெரிய கடவுள் என்று நம்மிடத்துல அந்த மாதிரி கடவுள் நம்பிக்கை என்பது நிச்சயமாக கிடையாது. அல்லது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு கடவுள் இருக்காங்களா இல்லையா? எஜுகேஷனுக்கு ஒண்ணு, செல்வத்துக்கு ஒண்ணு, உடல்நலத்துக்கு ஒண்ணு, குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ஒண்ணு. அப்படி சின்னதை பெருசு, அப்படி மினிமைஸ், அந்த மாதிரி சின்ன சின்ன கடவுள் நம்மிடத்துல இல்லை, நாம் வைத்துக் கொள்வதில்லை. முஸ்லிம்கள் அந்த வகையிலே தெளிவாக இருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான், அம்மை யப்தஉல் ஹல்க ثم يعيده ومن يرزقكم من السماء والارض. படைப்புகளை ஆரம்பத்தில் இருந்து அதை உருவாக்கி திரும்ப அவனிடத்தில் கொண்டு வரக்கூடிய அந்த ரப்பு, அவன் யார்? வானத்தில இருந்து உங்களுக்கு ரிசுக்கை தந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இறைவன் யார்? இலாஹும் அல்லாஹ். அந்த அல்லாஹ்வோட இன்னொரு அல்லாஹ்வை நீங்க நினைச்சு பேசுறீங்களா என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கேள்விகளை கேட்கிறான். ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம்கள், மூமின்கள் உயிருக்குயிராக நேசிக்கக்கூடிய ரசூலுல்லாவை கூட ஒருபோதும் கடவுள் என்று இந்த சமூகம் சொன்னதே இல்லை. ரசூலுல்லாவுடைய வரலாற்றை ஆராயக்கூடிய அறிஞர்கள் எல்லோரும் சொல்லுகிற ஒரு செய்தி, அவர்களுக்கு முன்னாலே வந்திருக்கக்கூடிய சமூகம் இந்த விஷயத்தில் தடுமாறி கீழே விழுந்து விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒருபோதும் முஸ்லிம் சமூகம் கடவுள் என்று சொன்னதே கிடையாது. அதே போல அவர்களுக்கு கடவுளின் சக்தி இருக்கிறது என்று யாரும் இந்த சமூகம் ஒருபோதும் சொன்னதே கிடையாது. இன்றைக்கு எத்தனை கடவுள்கள் புதிதாக வந்து கொண்டே இருக்கிறார்கள். கோயம்புத்தூர்ல ஒரு சாமியார், கார்பரேட் சாமியார், உங்களுக்கு தெரியும், அவருடைய வெப்சைட்ல ஒரு போட்டோ போட்டுக்கிறான். என்ன அப்படின்னா, அவருடைய காலில் இருக்கிற காப்பு இருக்கு பாருங்க, செம்பு காப்பு, ஒரு வளையம் மாதிரி, அதை போட்டோ பிடிச்சு ஃப்ரேம் பண்ணி விற்கிறான். அது என்ன ரேட்டு தெரியுமா? 3500 ரூபாய். அதை உங்க வீட்டுல மாட்டி வச்சு உங்க வீட்டுக்கு பறக்கத்து வரும்ன்றான். இப்படி நாம நினைக்க ஆரம்பிச்சா எவ்வளவு கிடைக்கும் நமக்கு? இந்த பிரச்சனை என்பது, இந்த தடுமாற்றம் என்பது முஸ்லிம் சமூகத்திலே ஒருபோதும் இல்லை. அற்புதம், குர்ஆன் என்பது ஒரு அற்புதம். அந்த அற்புதத்தின் உச்சம் எது என்று சொன்னால், அற்புதங்களை கண்டு ஏமாறாத ஒரு சமூகத்தை குர்ஆன் உருவாக்கியது. இந்த உலகத்தில் மனிதர்களுடைய அந்தஸ்துகளை பொறுத்து யாரையும் குர்ஆன் எந்த இடத்திலும் கடவுள் என்று சொன்னதே கிடையாது. எல்லோரும் நம்புவார்கள். யாரையாவது பார்த்து கடவுள் என்று சொன்னால் எல்லோரும் நம்புவார்கள். ஆனால் முஸ்லிம் சமூகம் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள. இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டே இருக்கிறோம். உலகத்திலே 220 மில்லியன் பொருட்கள், படைப்புகள், மனிதன் உட்பட கடவுளாக வழங்கப்படுகிறது.
20 மில்லியன் பொருட்கள் மனிதன் உட்பட கடவுளாக வழிபாடு செய்யப்படுகிறது. அந்த பட்டியலில் யாரு இல்லைன்னா முஸ்லிம் சமூகம் இல்லை. அதற்கு என்ன காரணம் என்றால், குர்ஆன் அவருடைய உள்ளத்திலே ஆழமாக வேரூன்றி இருக்கக்கூடிய அல்லாஹ்வை பற்றிய சிந்தனைகள், இறைவனை பற்றிய தத்துவங்கள், அவருடைய சக்தியையும் வல்லமையும் பற்றி பேசியிருக்கக்கூடிய செய்திகள். இன்றைக்கு டெக்னாலஜி தொழில்நுட்பம் வளர வளர மக்களுடைய மூளையும் வேறு எங்கோ சென்று கொண்டே இருக்கிறது. இப்ப அதையெல்லாம் கடவுளாக ஆகலாமா என்று பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஒரு வழிதான் இருக்கிறது. கையிலே காசு வேண்டும், பணம் காசு இருந்தா எல்லா பிரச்சனையும் எதிர்கொண்டு வரலாம் என்று பேசினார்கள் ஒரு காலத்தில். அப்ப என்ன சொன்னா, காசே தான் கடவுளடா என்று சொன்னான் இல்லையா? ஆனா இன்றைக்கு 2012ஆம் ஆண்டு ஸ்வீடன் நாட்டுல புதுசா ஒரு மதத்தை கண்டுபிடிச்சிருக்கான். என்ன மதம் தெரியுமா? இன்டர்நெட் மதம். அப்ப அந்த மதத்துக்கு ஒரு கடவுள் வேணுமா இல்லையா? அது யாரா அப்படின்னு கேட்டா கூகுள் தான் கடவுள்ங்கிறான். அதை எதிர்த்து யாராவது பேசுகிற பொழுது அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த பாரு, கடவுள் எல்லா இடத்திலையும் நிறைஞ்சிருக்கிறான்னு சொல்றீல்ல, கூகுள் எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கு. என்ன தேவை இருந்தாலும் கடவுள்கிட்ட கேட்டா கிடைக்கும்னு சொல்றீல்ல, கூகுள்கிட்ட கேட்டா கிடைக்கும். கடவுள் வேலை செய்யாம கொஞ்ச நேரம் ஸ்தம்பிச்சிட்டான் அப்படின்னா என்ன ஆகும்? உலகமே ஸ்தம்பிச்சுட்டு போயிடும் சொல்றியா இல்லையா? கூகுள் வேலை செய்யணும்னு வச்சுக்க, இன்டர்நெட் வேலை செய்யணும், இந்த உலகம் இன்னைக்கு என்ன ஆகும்? அதனால எங்களுடைய மதம் இன்டர்நெட், எங்களுடைய கடவுள் கூகுள் என்று சொன்னார்கள். பெருமக்களே, அதற்கு அடுத்தபடியாக சாட் ஜிபிடி என்று வந்து விட்டது, ஏஐ தொழில்நுட்பம் என்று வந்து விட்டது. அதையெல்லாம் கடவுளாக பேசக்கூடிய அந்த பட்டியலில் யார் இல்லை என்றால் முஸ்லிம் சமூகம் இல்லை. அதில் அந்த கொள்கை தெளிவை நம்முடைய குர்ஆன் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறது. அந்த கொள்கை தெளிவு நமக்கு இருக்கிற காரணத்தினால்தான் நாம் உலகத்தில் சோதனைகளை சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். அந்த சோதனைகளை சந்தித்தால் கூட அந்த சோதனைகளை சந்திக்கக்கூடிய மன வலிமையை தருவதும் இந்த ஈமான் தான். அந்த மன உறுதியை தருவதும் இந்த குர்ஆன் தான். அந்த குர்ஆன் தான் அந்த ஈமானிய வலிமையையும் அந்த மன வலிமையும் ஆன்மீக வலிமையும் நமக்கு தருகிறது. ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா தொடங்கி அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு, சுமையா ரலியல்லாஹு தஆலா, அது மாதிரி அவருடைய பட்டியலை ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா என்று தொடங்கி அந்த பட்டியலில் தொடங்கினோம் என்று சொன்னால் இன்றைக்கு உலகம் முழுக்க எங்கெல்லாம் யுத்தம் நடக்கிறதோ அந்த யுத்தத்தில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சமூகத்தவர்கள் யாருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக தானே இவ்வளவு சோதனை கஷ்டத்தை நாங்க தாங்குறோம். அதனால ஒரு 10 வருஷம் இதுல இருந்து வெளியில இருப்போம் அப்படின்னு யாராவது இருக்கிறாங்கன்னா, ரோஹிங்கியன் முஸ்லிம்ஸ் என்ன ஆச்சு? அவங்க இன்னும் ஒரு இருப்பு இல்லை. எங்க தங்கணும் இன்னும் ஒரு வழிமுறை தெரியவில்லை. படகுகளில் கப்பல்களில் இன்னும் எல்லைகளை தாண்டி பயணித்துக் கொண்டே இருக்கிறார்கள். உணவுக்கு வழி இல்லை. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் இந்த அலைக்கழிப்பு. அவர்கள் நினைத்திருந்தால் இஸ்லாத்திலே விட்ட இருந்து அவர்கள் சற்று நேரம் வெளியிலே சென்று விட்டால் அவர்களுக்கு உண்டான எல்லா வசதிகளையும் செய்துவதற்கு இந்த உலகம் தயாராக இருக்கிறது, காத்துக் கொண்டிருக்கிறது. பெருமக்களே, குர்ஆனை ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த உள்ளம் எவ்வளவு சோதனைகளையும் கஷ்டங்களையும் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளுகிற மனப்பக்குவத்தை குர்ஆன் நமக்கு தரும். அந்த குர்ஆன் அந்த தன்மையை அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த குர்ஆனை தோற்கடிப்பதற்காக அந்த குர்ஆன் பெரியதா, அதற்கு முந்தி வந்திருக்கிற வேதம் பெரியதா என்று ஒப்பீடு செய்வதற்காக இந்த உலகத்தில் எத்தனை அறிஞர்கள் வந்தார்களோ அவர்கள் அத்துணை பேரும் குர்ஆனுடைய வசனங்களுக்கு முன்னாலே தோற்று போனார்கள். எத்தனையோ பேர் குர்ஆனையும் பைபிளையும் பக்கத்திலே வைத்து அல்லது தோராவையும் பக்கத்திலே வைத்து இரண்டு எது சிறந்தது என்று பேசக்கூடிய தலைவர்கள், அறிஞர்கள், சிந்தனையாளர்கள். அதனுடைய ஆய்வு முழுவதுமாக முடிந்து விடவில்லை, அது பாதியில் தான் முடிந்திருக்கிறது. பாதியில் முடிகிற பொழுது குர்ஆனுடைய வசனங்களுக்கு முன்னாலே சொக்கி போய் பேனாவை மூடி வைத்து விட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று திருக்கலிமாவை சொல்லி தன்னை விமர்சிக்க வந்தவனையே தன் பக்கம் இழுக்கிற மேஜிக்கை நிகழ்த்தக்கூடிய ஒப்பற்ற வேதம், அற்புதமான வேதம் நம்முடைய குர்ஆன். மாரிஸ் புகைல் நமக்கு தெரியும், குர்ஆனையும் பைபிளையும் ஒப்பீடு செய்வதில் பெரிய அறிஞராக அறியப்பட்டவர். அப்படி ஒப்பீடு செய்ய வேண்டும் என்பதற்காகவே குர்ஆனை ஆழமாக படித்தவர். அப்படி படித்தவர் என்ன ஆனார்? ஒரு புத்தகம் எழுதினார். அப்படி ஆய்வு செய்து கொண்டிருக்கிற பொழுதே அவரால் குர்ஆனுடைய வசனங்களுக்கு முன்னால் நிற்க முடியவில்லை. அவரை போன்று 100 கணக்கான பேர்கள் குர்ஆன் பேசக்கூடிய மலைகளை பற்றி ஆய்வு செய்து இஸ்லாமிய தழுவியர்கள் இருக்கிறார்கள். குர்ஆனுடைய கருவியலை பற்றி ஆய்வு செய்தவர்கள் இஸ்லாமிய தழுவியர்கள் இருக்கிறார்கள். குர்ஆன் பேசக்கூடிய அறிவியல் தொழில்நுட்பங்களை பற்றி பேசி அந்த காலத்தில் பேசியிருக்கக்கூடிய சின்ன சின்ன வசனங்களுக்கு உள்ளே ஆழமாக வேறு ஒன்று இறங்கி இந்த காலத்தில் பேசப்படக்கூடிய இந்த செய்திகளை 15 நூற்றாண்டுகளுக்கு முன்பு முகமது நபி எப்படி பேசினார் என்று ஆய்வு செய்து
அந்த நூற்றாண்டில் பேசப்பட்ட உண்மைகள் இன்றைக்கு உண்மையாக கொண்டிருப்பதை நம்பிக்கொண்டு இஸ்லாத்தை தழுவக்கூடிய விஞ்ஞானுடைய பட்டியல் வந்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் வந்தது குர்ஆனை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக, குர்ஆனை ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக, குர்ஆனுக்கு முன்னால் எங்களுடைய வேதம் தான் பெரியது என்று நிரூபிப்பதற்காக வந்தவர்கள். மாரிஸ் புகைல் அதை செய்தார். கடைசியில் அவரால் ஜெயிக்க முடியவில்லை, தோற்று போனார். ஒரு புத்தகம் எழுதினார், குர்ஆன் வர்சஸ் பைபிள் என்று சொல்லக்கூடிய புத்தகம். இன்றைக்கும் அது தமிழில் கிடைக்கிறது, அவசியம் வாங்கி வாசித்து பாருங்கள். ரொம்ப ஒரு அற்புதமான புத்தகம். மாரிஸ் புகைல் மிகச்சிறந்த சிந்தனையாளராக இஸ்லாத்தை தழுவிய சரித்திரத்தை நாம் பார்க்க முடியும். நம்முடைய ஊர்களிலும் கூட இப்படிப்பட்ட பெருமக்கள் இருக்கிறார்கள். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். தந்தை பெரியார் நமக்கு தெரியும், அண்மை காலமாக பெரிய சர்ச்சைகளுக்கு ஆனானவர். ஆக்கா அப்துல் ஹமீது பாக்கவி அவர்கள், மர்ஹூம் அல்லமா ஆக்கா அப்துல் ஹமீது பாக்கவி அவர்கள் தான் திருக்குர்ஆனுக்கு தமிழில் முதலாக தர்ஜுமா செய்தவர். 1958, 59 காலகட்டங்களில் தர்ஜுமாவினுடைய பணியை அவர் மேற்கொண்டார். அந்த காலத்தில் அந்த பணியை அவர் கையிலே எடுத்த பொழுது கடுமையான எதிர்ப்பு இருந்தது. குர்ஆனுக்கு தர்ஜுமா ஒரு மொழிபெயர்ப்பு செய்கிற பொழுது சமூகத்தில் தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்தும். இதற்கு முன்பு வந்திருக்கிற வேதங்களுக்கு என்ன பிரச்சனை சந்தித்ததோ அந்த பிரச்சனையை குர்ஆனும் சந்திக்கும். அதனால் நீங்கள் இந்த முயற்சியை கைவிடுங்கள் என்று சொல்லி தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து அவருக்கு ஒரு அழுத்தம் கொடுத்தார்கள். ஆனால் அவர் ஒருபோதும் அந்த முயற்சிகளை இருந்து விலகவில்லை. ஆனால் மனசிலே ஒரு சங்கடம் இருந்துச்சு. ஆக்கா அப்துல் ஹமீது பாக்கவி அவர்கள் ஈரோட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோபிச்செட்டிப்பாளையத்தில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்காக போவார், குத்பா நிகழ்த்துவதற்காக போவார். அப்படி போய்விட்டு வருகிற பொழுது பெரியாரை சந்திப்பதும் 2 பேரும் பேசிக் கொள்வதும் நம்ம இயல்பான விஷயம். 2 பேரும் நம்ம நெருங்கின கூட்டாளிங்க, வாயா வாயான்னு பேசிக்கிற அளவுக்கு நெருங்கின கூட்டாளிங்க. அங்கிருந்து சந்தித்து விட்டுதான் அவர் காரைக்காலுக்கு சொந்த ஊருக்கு வருவார். ஒரு நாள் அவருடைய கக்கத்துல ஒரு சின்ன புத்தக கட்டு இருந்தது, முகம் ரொம்ப சோகமா இருந்தது. பெரியாரை சந்திக்க வந்த சமயத்தில் அவரிடத்துல கேட்டா, என்னையா முகமெல்லாம் ஒரு வாட்டமா இருக்குது, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்ட பொழுது அப்துல் ஹமீது பாக்கவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நடந்ததை சொன்னார். திருக்குர்ஆனுக்கு நான் தமிழ்ல ஒரு மொழிபெயர்ப்பு கொண்டு வரணும்னு விரும்புறேன், ஆனா எங்க ஊர் மக்கள் மத்தியில கடுமையான எதிர்ப்பு இருக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஆக்கா அப்துல் ஹமீது பாக்கவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பெரியார் இடத்துல இந்த செய்தியை சொல்றாரு. கொண்டாயா அப்படின்னு அவர் வாசி பாக்குறாரு. அவர் மிகச்சிறந்த ஒரு சீர்திருத்தவாதி, சிந்தனையாளர் இல்லையா? அவர் வாங்கி படிச்சு பாக்குறாரு. படிச்சு பார்த்தவரு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போய் கேட்டார், நல்லா தானே இருக்கு, இதையே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, யாரும் எதிர்ப்பு தெரிவிச்சாலும் பரவாயில்ல, இதை தமிழ்ல கொண்டு வரதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணுமோ அதை நான் பண்றேன். அவர் சொன்ன வார்த்தை. அதன் பிறகு வெறும் சந்திப்பாக இருந்தது, 2 பேருக்கு இடையில வெறும் சந்திப்பாக இருந்தது. வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை பெரியாருடைய வீட்டில் ஆக்கா அப்துல் ஹமீது பாக்கவி அவர்கள் தஃப்சீர் நடத்தி இருக்கிறார்கள். ஆரம்பத்தில் அவர் என்ன பேசி வந்தார்? கடவுள் என்பவன் இல்லை, கடவுளை கற்பிப்பவன் முட்டாள், அது ஒரு போதை, மதம் என்பது ஒரு போதை என்றெல்லாம் பேசிக்கொண்டே வந்தார். பிற்காலத்தில் அதில் ஒரு சின்ன ஒரு இரக்கம் ஏற்பட்டது. தீண்டாமை கொள்கை அவர் பேசுவதற்கு என்ன காரணம்? அவர் சொன்ன தத்துவங்கள். வட்டியை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கடுமையாக ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி இருக்கிறார் தந்தை பெரியார். அதற்கு யார் காரணம்? ஆக்கா அப்துல் ஹமீது பாக்கவி அவர்கள் செய்திருக்கக்கூடிய அந்த திருக்குர்ஆனுடைய பிரச்சாரம். தொடர்ந்து அது நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு கட்டத்தில் அவருடைய கடைசி காலகட்டத்தில் தந்தை பெரியார் அவர் ஒரு இடத்துல பேசும்போது இப்படி சொல்றார். இது குறித்து நாங்கள் ஒரு விரிவான ஒரு ஆய்வு கட்டுரை எழுதியிருக்கிறோம். அவர் சொல்றார், பல கடவுள் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. நல்ல கவனிங்க, பல கடவுள் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை, ஒரு கடவுள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு கடவுள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அதை சொன்னவர் முகமது நபி பொய் சொல்ல மாட்டார் என்று சொன்னார். முகமது நபி பொய் சொல்ல மாட்டார் என்று சொன்னார். பெருமக்களே, குர்ஆனுடைய வசனங்களை ஓதவும், அதை ஓத கேட்கவும், அதை மற்றவர்களுக்கு சொல்லவும் நாம் அந்த பயணத்தை மேற்கொள்ளுகிற பொழுது எப்படிப்பட்டவருடைய உள்ளத்திலேயும் அது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்பதை நாம் இந்த நேரத்தில் கவனத்திலே கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்தில் தந்திருக்கிறான். இந்த ரமலானில் நமக்கும் குர்ஆனுக்குமான தொடர்பு என்ன என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை தாங்கள் ஓதுவது மட்டுமல்ல, அடுத்தவர்கள் ஓதுவதை தாழ்மையோடு கேட்கிற பண்பாட்டையும் கொண்டிருந்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு இடத்தில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இக்ரா அலைய குர்ஆன், என் மீது கொஞ்சம் குர்ஆனை ஓதி காட்டுங்கன்னு கேட்பாங்க.
அவங்க திருப்பி கேட்பாங்க, குர்ஆனே உங்களுக்கு தானே அருளப்பட்டு இருக்கிறது, நான் எப்படி அதை உங்களுக்கு ஓதி காட்டுறதுன்னு சொன்ன பொழுது ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னி உஹிப்பு அன் அக்ரா அலைய மின் கைரி, நான் அல்லாத இன்னொருத்தர் குர்ஆனை ஓதி காட்டுவதை அனுபவம் நேசிக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகளை பார்க்கிறோம். பெருமக்களே, குர்ஆன் என்பது அசைக்க முடியாத, வெல்ல முடியாத ஒரு வேதம். குர்ஆன் உருவாக்கி இருக்கிற சமூகம் தோற்கடிக்க முடியாத ஒரு சமூகம். குர்ஆனுடைய சட்டத்திட்டங்கள் இந்த உலகத்தில் வெல்ல முடியாத சட்டத்திட்டங்கள். குர்ஆனுடைய வழிகாட்டு முறை என்பது இந்த உலகத்தில் யாராலும் நிகழ்காட்ட முடியாத ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டு முறை குர்ஆன். நம்மிடத்திலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கக்கூடிய ஒரு முஅஜிஸா, ஹயாத்தோடு இருக்கக்கூடிய ஒரு முஅஜிஸா. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல வாழ்ந்த எல்லா முஅஜிஸாக்களும் மறைந்து போய்விட்டன. இன்றைக்கும் ஹயாத்தோடு இருக்கிற ஒரு முஅஜிஸா இந்த குர்ஆன் என்று சொல்லக்கூடிய முஅஜிஸா. நாம் குர்ஆனுடைய ஒரு பகுதியை ஓதுகிறோம், அல்ஹம்து சூராவை ஓதுகிறோம், சூரத்துல் கஹஃபை ஓதுகிறோம், சூரத்துல் ரஹ்மானை ஓதுகிறோம், சூரத்துல் வாக்கியாவை ஓதுகிறோம். எந்த சூராவை நாம் ஓதினாலும் அந்த முஅஜிஸாவை ஹயாத்தாக்குவதற்கு நம்முடைய பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். எனவே பெருமக்களை, நம்மிடத்தில் தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒப்பற்ற இந்த அற்புதத்தை, இந்த குர்ஆனை முழுமையாக நாம் ஓத வேண்டும், பிறர் ஓத நாம் கேட்க வேண்டும், அந்த குர்ஆனை நாம் மற்றவர்களுக்கு பரப்ப வேண்டும், அதை பின்பற்றி வாழ வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய சாலிஹான மக்களுடைய கூட்டத்தில் என்னையும் உங்களையும் சேர்த்து அருள் பாலிப்பானாக. இனி வரக்கூடிய ரமலானுடைய அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களையும் சிஹத்தோடும் சலாமத்தோடும் ஆஃபியத்தோடும் அந்த நாட்களை, அந்த பொழுதுகளை, அந்த நேரங்களை, நிமிடங்களை பயனுள்ள வழியில் கழிக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. நம்முடைய வாழ்க்கையில் இதுவே கடைசி ரமலானாக ஒருபோதும் இருந்துவிடக்கூடாது. மீண்டும் மீண்டும் ரமலானை அடையக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. அல்லாஹும்ம இன்னக அஃபுவன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். அல்லாஹும்ம அத்கினா மினன் நாரி வஅத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன். اللهم اعتق رقابنا ورقاب آبائنا وأمهاتنا وإخواننا وأخواتنا وأزواجنا وأولادنا وجيراننا وأحبابنا ولمن له حق أوصانا بالدعاء برحمتك يا أرحم الراحمين. اللهم ربنا تقبل منا صيامنا وصلاتنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وتمم من تكسير أعمالنا برحمتك يا أرحم الراحمين. اللهم إنا نسألك العفو والعافية في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير. اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصل على النبي محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. السلام عليكم.